வணக்கம். நான் உங்க அழகிருந்தார். யாருன்னா நம்ம சின்னம்மணி அம்மா. யாரு நம்ம அம்மாவத்துல லாவண்யா. அதனால மூடிட்டாங்களாம். வெள்ளம் வந்து தண்ணி வரலையா, தண்ணி வந்து வெள்ளம் வரலையா, மழை பெஞ்சு கொஞ்சோடு எக்ஸ்ட்ரா தண்ணிச்சான். வெட்டணுங்களா அங்கிள் சொன்னாரு. யாரு தாயக்கா தலைவர் விஜய் அங்கிள் சொன்னாரு. என்ன மாவ பெருகளா, அங்கிளுக்கு மாமா மட்டும்தான் அர்த்தம் இருக்கா, சித்தாப்பா பெரியப்பா இதெல்லாம் உங்க காலையில் நாய்ஸ்டர் என்ன பொய்மேஷ் என்ன நாடகோஷர துறை தலைவர் எங்க போயிட்டீங்க? உங்க தற்கொலை நீங்க மாபெரிய தற்கொலைகளா? கொஞ்சமாச்சும் படிச்சிருக்கா? எஸ்ஐஆருக்கு சரி தெரியல விரிவாக்கம். சரி விட்டுருங்க, அது கூட அரசியல் வார்த்தை சொல்லிடுவீங்க, விட்டுருங்க. கொஞ்சமாச்சும் படிப்பறிவு இருக்குண்டா. அங்கிளுக்கு அர்த்தம் வெறும் மாமா மட்டும்தான் இருக்கா, சித்தப்பா பெரியப்பா இதெல்லாம் வரையறாதா? நான் கேக்குறேன். அதே மாதிரி எது அடிப்படையில அவங்க மாமான்னு சொன்னாங்க. அப்ப மாமா பெரிய இருக்கு. நீங்க திமுக உச்சம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம பாக்குறது மாமா வேலை, கிண்ணி திருட்டு சுருட்டுறது இதெல்லாம் பாக்குறதுனால, மாமா வேலைகளை பாக்குறதுனால மாமான்னு சொல்லியிருப்பாரு. நீங்க எடுத்துட்டீங்க. அங்கிள் சொன்னாரு தெளிவு, ஆமா சொன்னாரு, சித்தப்பா பெரியப்பா இதெல்லாம் உங்க கால நாடக தலைவர, உங்க கால துணை தலைவர எந்த எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி வச்சிருந்தீங்க, அதே உதவிட்டு வந்தீங்க. தற்குறி சொல்ற மாவட்ட நீங்க. உங்க துணை தலைவர் நாடக துணை தலைவர் எந்த ஐடி கம்பெனி என்ன புரிஞ்சுட்டாரு? ஃபர்ஸ்ட் அதை வந்து சொல்லுங்க. என்ன ஃபர்ஸ்ட் எந்த ஐடி கம்பெனி, எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி, எவ்வளவு 1000 பேருக்கு பொற்காசுகள் சம்பளம் விட்டு இருந்தாரு, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வெளிப்படையா சொல்லுங்க. தற்குறிகளா நீங்க தானா? தற்குறி மாபெரியலா நீங்க தானா? தற்குறி நீங்க தான் தற்குறியா போயிட்டீங்க. அவர் அங்கிள் சொன்னாரு தவிர மாமான் குறி சொல்ல. அப்ப மாமான்னு எடுத்துக்கிட்டு நீங்க குத்தமில்ல நெஞ்சு குறுகுறுக்குது, அவ்வளவுதான். இந்த ரோஸ் ஒரு தவிர இவ்வளவு விளக்கிற பேசுறாங்க. அங்கிளுக்கு வார்த்தைகள் அர்த்தம் தெளிவா மாமா மட்டும்தான் அப்படின்னு தெளிவா சொல்லுங்க. ரோஸ் பிரதர்ஸ் பாக்குறீங்க என் வீடியோ பத்தினா வெட்ட விடுங்களா? அங்கிளுக்கு அர்த்தம் வெறும் மாமா மட்டும்தானா? சொல்லுங்களா? டே சித்தப்பா இல்ல பெரியப்பா இல்ல, நீங்க இருக்கிற மாமா இருக்கிற மாமா பெறலா? அப்ப நீங்க பாக்குறது எல்லாம் மாமா வேலைகள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அதாவது உச்சம். அதனால நீங்களே தெரிஞ்சதுனால அவர் வெறும் அங்கிள் மட்டும்தான் சொன்னாரு. உங்களை யாரு மாமா எடுத்துக்க சொன்னா? சித்தப்பா இல்லையா, பெரியப்பா இல்லையா, என்ன தாத்தா இல்லையா? என்ன தாத்தான எனக்கு பிறந்த தாத்தா மட்டும் தாத்தான்னு சொல்லுவோம். அங்கிள் இன்னொரு ஒரு நாள் தெரியாதவங்க அன்னைக்குதான் பழக்கம். அப்ப அங்கிள் சொல்லுவீங்களா? எடுத்த உடனே தாத்தா சொல்ல மாட்டோம். வயசுல ஜாஸ்தி இருந்தா மட்டும் தாத்தா. அங்கிள் சொல்றது யாருமே தெரியாதவங்க அங்கிள் சொல்லுவோம். அப்ப மாமான்னு எதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்க? வெட்டங்களா? குத்தமில்ல நெஞ்சு குறுகுறுக்கும். நான் பாக்குறது மாமாங்களை. அப்ப என்னை மாமாதான் சொல்லியிருப்பா, நீங்களா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நாங்க இல்ல. எதுக்குன்னா ப்ரூவ் பண்றதா உங்களுக்கு புதுசு கையெழுத கடை ஒரு பேர் கடை. அவன் எந்த ஜாதின்னு தெரியாது, அதுக்காக அடிக்கன்னு சொல்லிட்டு அவன் ப்ரூவ் அடிச்சான். அதனாலதான் அடிச்சானு தெளிவா சொல்றான். அதனாலதான் அடிச்சானு, அடி வாங்கணும் சொல்ல, அடிச்சவன் சொல்ல. இதற்கு முக்கொண்டு நினைக்கணும். அப்ப இது கதை அடிச்சிருக்கான். அதே மாதிரி இன்னைக்கு நாடக தலைவர் ட்வீட் போட்டிருக்காங்க. ட்வீட் என்ன பதிவு போட்டிருக்கலாம், என்ன ட்வீட் போட்டிருக்கலாம். சென்சார் போர்டு எங்கள்கிட்ட இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அப்போ தடுக்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுக்கிறாங்க. ஒரே ஒரு பதிவு போட்டிருக்கலாம். வெட்டா? இப்ப நீங்க பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலாட்டுற மாதிரி நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த படத்தோட தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு, ஒரு ஆள் பேருக்கு நபர் கொடுத்த புகாரால தணிக்கைக்குள்ள இன்னும் டீப்பா தணிக்கிறாங்க, தணிக்கையில இறங்கியிருக்காங்க. ஓகே, அது எனக்கு ஓகே. தணிக்கையில போட்டு இல்ல படமையாரா போட்டு ஓகே. அந்த ஒரு நபர் பேரில்லாத நபர் யாரு? நான் அடிச்சு திமுக துண்டுகளை காசு துண்டுகளை இறைச்சு நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். எனக்கு தெரியும். ஏன் சொல்றான்? வெளியே போகாதீங்க. நான் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண கமிஷனர் கிட்ட. கமிஷனரு என்னைய நான் அட்வொகேட் இல்ல, வக்கீல் இல்ல, ஸ்டூடெண்ட் தான், சரிங்களா? ஒரு போலீஸ்கார மேல ஒரு கமிஷனர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றியான்னு சொல்லி 1 hour ஆஸ் பண்ணாங்க. அப்போ
கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியா சொல்ற அராஜ ஆட்சி தான் திமுக. என்னைக்கு ஆட்சி கொஞ்சம் அன்னைக்கு அம்மாவத்துல இருந்து ஜெயலலிதா போட்டோம், அம்மையார் வெளில வந்து போட்டோம். அப்ப தெரியல எவ்வளவு அராஜ விட்ட. அப்ப அங்கிள் சொன்னார் தவிர மாமான்னு சொல்ல, நல்லா எழுதிக்கோ, மாமான்னு சொல்ல. மாமா வேலைகள் பாக்குறதுனால நீ பக்கா உனக்கே தெரிஞ்சு மாமா சொல்லியிருப்பானு. அப்ப யாரோட தப்பு? மாமா வேலை பாக்குற நீதான தப்பு செஞ்சிருக்கணும். மாமான்னு சொல்ல, சித்தப்பா இருக்கு, பெரியப்பா இருக்கு, இல்ல உறவு முறைகளே இல்லாத கூட அங்கிள் சொல்லுவாங்க. அங்கிள் மட்டும் சொன்னாரு, மாமான்னு சொல்ல. வெக்கையிட்டவன கெட்டவரத்துக்கு அங்கிள் சொன்னாரு, மாமான்னு சொல்ல. அங்கிளுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு? சித்தப்பா, பெரியப்பா, உறவு முறைகள் இல்லாத நம்பருக்கு அங்கிள் சொல்லுவோம். ஏண்டா தற்கொலை இதெல்லாம் படிச்சிருக்கா? தற்கொலைங்களா எவ்வளவு எழுதிக்க பேசிட்டாரு என்ன துறைசியம். 1000 பேர் பொற்காசில் உட்கார்ந்து சீட்ல இட்டு வச்சிருந்தாரு. என்ன தற்கொலைங்க நீங்களா சொல்றதா? தற்கொலைத்தனமா சொல்றீங்க. ஏன்டா அவன் தற்கொலை நிச்சயமா சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் உங்க மேல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க சொல்றத உண்டா சொல்லணும். டேய் அப்புறம் தற்கொலை நிச்சயமா சொல்லலாம். என்ன கேட்கறோம் பேசாதீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.